பரமரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கால ஆராதனை வேலைக்காக நன்றி. அந்த ஆன்லைனிலே ஆராதனை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆன்லைனில் ஆராதனை பாட்டு எல்லா செய்தி எல்லாம் கேட்டு பிள்ளைகள் புரோஜனமாக முக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைந்து வருகிறார்கள். அதற்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதில் பங்கு வருகிற வீடியோ ஆடியோ கணி பங்கு பிள்ளைகள் ஆசீர்வதியும் இயற்கை கால சாதகமாக்கும் கரண்டு தடையில்லாமல் கிடைக்கட்டும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும், மகிமைப்படும், உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரமும் ஆராதனை ஆன்லைனில் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இன்றைய தினமும் செய்திக்கு உணவு பாடுற பாடலை கேட்டு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. செய்திக்கு முன்னதாக ஒரு பாடல் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆசையோடு வாழ்த்துகிறேன். என் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். என் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உன்னை நான் உயர்த்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உன்னை நான் உயர்த்திடுவேன். கடந்த நாட்களில் கண்ணும் மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்து அதிசயமாய். கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்து அதிசயமாய். இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். என்னை நினைத்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன். கழுகை போல சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போல சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறிவில்லாமல் கருணை கருத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறிவில்லாமல் கருணை கருத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். தாழ்வில் என்னை நினைத்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன்.
கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. ஆசையோடு வாழ்த்துகிறேன். இயேசுவே இரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். எந்த தாழ்வில் என்னை இணைத்துகிறேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்துகிறேன். என்ற நாமம் உயர்த்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரை நன்றியாலே உயர்த்திடுவேன். ஆசையோடு வாழ்த்துகிறேன். இயேசுவே இரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். என்ற தாழ்வில் என்னை இணைத்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன். என்ற தாழ்வில் என்னை இணைத்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன். குமார் பரிசுத்தயாம் திரியக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கடந்து செல்வோம். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாகும் 2 நாளாகமம் 20:18 வாசிக்கப்போம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 2 அதிகாரம்னா யோசபாத்து யூத மக்களுக்கு விரோதமாக வந்த அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசம் 3 தேசங்கள் 3 சத்துருக்களாக ஒன்று சேர்ந்து 3 எதிராளிகளும் ஒருமனப்பட்டு யோசபாத்து யூத மக்களை எதிர்க்க வராங்க. அந்த யுத்தத்தில் தேவன் தந்த சுதந்திரத்தை, ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேசத்தை இவங்க அபகரிக்கணும், அந்த சுதந்திரத்தை விட்டு துரத்தணும்னு நினச்சி வராங்க. அந்த நேரத்தில் தான் 2:20-12 இவ்வளோ ஏராள கூட்டத்துக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க பலன் இல்லையே என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். இந்த யுத்தம் உங்களுடையது இல்லைப்பா, கர்த்தருடையதுன்னு சொன்னார். அதனால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தை ஆலோசனை கேட்ட பொழுது ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிப்பதற்கு ஒருமுகப்படுத்த அந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசினார். இப்போ ஆயுதம் ஏந்தி நிற்கிற எதிராளிகளுக்கு முன்னதாக ஆராதனை வீரர்களாக முன்னின்று யுத்தம் கர்த்தர் கையில் கொடுத்துட்டு தேவனை மகிமைப்படுத்த இவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஜெயம் வந்து தேவ பிள்ளைகளுக்கு. கர்த்தர் யுத்தம் பண்ணார், வெற்றி யோசபாத்துக்கு யூத மக்களுக்கும் கிடைச்சது. இதான் அந்த 2 நாளாகமும் 20 அதிகாரத்தில் உள்ள சம்பவம். இதை தியானித்த பொழுது ஆவியான் என்னோடு பேசினது. எல்லாரும் யூதா மக்களும் யோசபாத்தும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு எதிராகி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் நான் பேஸ் பண்ணக்கூடாது. யுத்தம் நமக்குரியது இல்லை, கர்த்தருக்குரியது. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மகிமுள்ள தேவனை நீங்கள் ஆராதித்தாலே போதும். நாம் அவரை ஆராதிப்போம், அவர் யுத்தம் பண்ணட்டும், ஜெயம் நமக்கு கிடைக்கட்டும். இந்த மகிமுள்ள ஆராதனைக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், தாழ்மையான ஆராதனை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு இருக்கு. அவர் சமூகத்தில் போய் என்னால் முடியலை ஆண்டவரே, நம்மளால் முடியலைங்கிறது ஒத்துக்கொள்வோம், நம்ம தோல்வியை ஒத்துக்கொள்வோம். நம்ம எதிராளி நம்மளோட ஒரு திரளான கூட்டம் இருந்தாலும் தேவன் பட்சத்தில் இருந்தால் போதும்.
கண்டிப்பாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நமக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் சும்மா இருங்கள். அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்கள், இந்த யுத்தம் கர்த்தருக்குரியது அப்படி சொல்லிட்டு யோசபாத்தும் யூத மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். அதை குறித்து நாம் தியானிப்போம். மறுபடி வாசிவா 2 நாளாகமம் 20:18 எழுத முடியுமா? அப்பொழுது யோசபத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஆண்டவரை பணிந்து கொள்ளுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு அவருடைய சமூகத்தில் தாழ்மைப்படுங்க, தாழ விழுங்க. தேவ சமூகத்தில் என்றைக்கெல்லாம் அவரை பணித்து கொள்ள வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாழ விழுந்து தன்னை தாழ்த்தி நீங்கள் அவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாலே அதனுடைய ஆராதனையே மிக மகிமையானது. பேதுரு பிரசங்கம் பண்ண கொன்னேலி வீட்டுக்கு வரும்போது ஓடி போய் பேதுரு காலில் விழுகிறான். நானும் ஒன்றை போல மனுஷன் எழுந்துரு. அவ்வளோ பெரிய நூற்றுக்கு அதிபதி தேவ சமூகத்தில் வருகிற தேவ மனுஷனை எதிர்கொண்டு போய் அவனை கனப்படுத்துவதற்கு தாழ விழுகிறான். எழுந்திருப்பான். அந்த தாழ்மையை பாருங்க தேவ சமூகத்தில். இன்றைக்கு நீங்களும் நானும் மனிதருக்கு முன்னாடிதல்ல, தேவனுக்கு முன்பாக தாழ விடுங்க, தாழ்த்தி அர்ப்பணிங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நாத்தான்வேலை கொண்டு தாவீதை எச்சரித்த பொழுது அவன் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்துட்டான். தேவ சமூகத்தை தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டான். பவுலை சந்திக்கும் போது நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் முழங்காடு படிக்கிட்டான். இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாய் முதலாவது நீங்கள் ஆராதனையில் வந்து ஆண்டவர் சமூகத்தை சரண்டர் பண்ணுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். 138 சங்கீதத்தில் அது 3வது வசனத்தில் வரும். அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருவார். இந்த ஆராதனையின் மிக அம்சமானது முதலாவது முன்னைய வந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் முழங்கற்படியிட்டு நம்மளை தாழ்த்தி நம்மளை அர்ப்பணித்து அதற்கு பிறகு ஆராதனைக்குள்ளே போங்க. அந்த ஆராதனையே ஒரு பரலோகத்திலிருந்த ஒரு மகிமை நிறைந்த ஒரு ஆராதனையாக மாறிடும். யோசபாத்தும் யூத மக்களும் கர்த்தருக்கு முன்பாக அவரை பணிந்து கொள்ள வந்தவர்கள் தாழ விழுந்தார்கள் இருக்கு. இந்த ஆராதனையின் முதல் முக்கிய தத்துவம் என்னென்னா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு யோசபாத்து ராஜா, தாவீது ராஜா, எல்லா ராஜாக்களும் தேவ சமூகத்தில் வரும்போது ராஜாதிய ராஜாவுக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க. தன்னை தாழ்த்தி கர்த்தரை ஆராதிங்க. அவர் உயர்ந்தவராக இருந்தும் அவர் தாழ்ந்த உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறான் இருக்கு. மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறான் இருக்கு. பரலோகத்திலிருந்து தன்னை தாழ்த்தின தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்தார் இருக்கு. பிதாவுக்கு முன்னாடி சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தினார். முதலாவது இந்த ஆராதனை தாழ்மையில் முதலாவது நான் தேவனுக்கு முன்னாடி தாழ்த்துங்க. அவர் உயர்ந்தவராக இருந்த தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். இரண்டாவது அதே அதிகாரத்தில் 2 நாளாகமம் 20:19 கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். ஆமென். எப்படி துதிக்கணும்? மகா சத்தத்தோடு. பஸ்கா பண்டிகையினால இயேசு கிறிஸ்து அங்கே எருசலேம் வீதியில் உலாவி வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் முன்னாடி அவர் கழுதையில் பவனி வரும்போது வழியோரங்கள் எல்லாம் வஸ்திரங்களை விரித்து குருத்தலை வைத்து கொண்டு இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்,
இஸ்ரவேல் தேவனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அங்கே இருக்கிற வேதபாரக பரிசேயர் சதிசேயர் இவர் சத்தமிடக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவிடத்தை சொல்லும்போது இவர்கள் சத்தமிடலைன்னா கல்லுகள் கூட கூப்பிடும்ட்டார் ஆண்டவர். அப்படியாய் சிறு பிள்ளைகள் வாடியவர் குடும்பம் எல்லாரும் ஆர்ப்பரித்தாருன்றிருக்கு. அப்போ ரெண்டாவது, சத்தமிட்டு ஆர்ப்பரியுங்கள், தாழ்மைப்படுங்கள். அடுத்து சத்தமிட்டு கர்த்தரை ஆராதியுங்கள். எக்கால சத்தத்தை போல உயர்த்துங்க. எரியோக்கு முன்னாடி இஸ்ரேல் புத்திரர் 7 நாள் ஆர்ப்பரித்தாருக்கு அழுக விடுச்சிருச்சு. உடனே முறியடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. தாழ்மைப்படும் போது உயர்த்தப்படுவீங்க. அந்த உயர்வில் நின்று நீங்கள் ஆராதனை செய்யுங்க. உங்களுக்கு முன்னாடி எரியோக்கெல்லாம் தரைமட்டமாயிரும். உங்களுக்கு எதிர்க்கே நிற்கிற அந்த எரிகோ எந்த தடையா எரிகோ நிற்குதோ உள்ளேயும் போக முடியும், உள்ளே இருக்க வெளியே வர முடியலை, தகர்த்து எரியப்பட்டது. எரிகோ முற்றிலும் நிற்கிற பண்ணினார் இருக்கு. தடையாய் நிற்கிற எரியோக்கள் தகர்த்து எறியப்படுவதற்கு ரெண்டாவது ஆராதனையில் சத்தமாய் ஆராதனை செய்யுங்க. நல்ல வாய் விட்டு அவர் நாமங்களை சொல்லி முழு இருதயம் முழு ஆத்து முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஆராதனையாக, ஒரு ஆவியின் நிறைந்த ஆராதனையாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும். மூன்றாவது 2 நாளாகமும் 20:21. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். என்ன சொன்னாங்க? சத்தமிட்டு துதிங்க, அடுத்து பாடி ஆராதனை செய்யுங்க. அந்த துதிக்க 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 உங்களுக்கு பலன் வந்துடும். யாரெல்லாம் துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்கள் ஆவியில் ஆத்மையில் பலன் கிடைச்சிடும். யூதா என்றால இது முதல் கர்த்தரை துதிப்பேன். அந்த துதியின் ஆர்ப்பரிப்பு அலங்க தரைமட்டமாகதுன்னா துதியின் சத்தம் பரலோகம் வரைக்கும் எட்டியிருக்கு. பாட சத்தம் என்ன? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்று உள்ள என்று செருபாபேலும் அன்றைக்கு இருக்கிற ஜனங்களும் ஆலயத்தின் அஸ்திபாரம் போடும்போது அந்த கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி கர்த்தர் கிருபையை உயர்த்தி பாடினார்கள். அப்படி அலங்கம் அஸ்திபாரம் போடப்பட்டது. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி கிருபையை போற்றி அவரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்யுங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை சிங்கத்தின் கெபிக்கும் அக்கினி சூளைக்கும் தப்புவிக்க வல்லவர். இடைவிடாமல் ஆராதனை செய்து கொண்டு கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையை படுங்க, சத்தம் விட்டு துதியுங்க, பாடி ஆராதனை செய்யுங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 2 நாளாகமும் 20:22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, பாடி துதி செய்ய தொடங்கும் போதே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். நல்லா விளையும் கொடுங்க. கர்த்தர் எப்போ வெளிப்படுவார் தெரியுமா? ஆராதனையில் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, சத்தம் விட்டு துதிங்க, பாடி ஆராதனை செய்யுங்க. அப்படி நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிடுவார், கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்படிப்பட்ட ஆராதனை ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டார், செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அங்கே துதி செய்ய தொடங்கும் போதே அங்கே சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் யுத்தம் பண்ண தொடங்கிட்டார். துதி செய்ய நீங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு எதிராளியாக இருக்கிற அந்த சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்க கர்த்தர் அந்த யுத்த களத்துக்கு போயிட்டார். நம்ம எதிராளிகளை முறியடிக்கத்தக்கதாங்க துதி செய்ய தொடங்கும் போதே வாசிப்பாத. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் கர்த்தரே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். யோசபாத்துக்கும் யூத மக்களுக்கும் விரோதம் அந்த கூட்டத்தை ஒருவனுக்கு விரோதம் ஒருவன் எழும்பி
அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்னஸ் ஒரு மனது அவனுக்கெல்லாம் ஒரு குழப்பத்தை அனுமதிச்சிட்டார். அப்போ ஒருவன் சொல்கிறது ஒருவன் கேட்கல, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான். நம்ம எதிராளிகள் மத்தியில் கர்த்தர் அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலந்தாருன்னு இருக்கு, கை கலந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஆராதனை உச்சக்கட்டாதான். பிசாசின் கிரியை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டாருன்னு. அப்போ நீங்க ஆராதனையில தேவகுமாரன் வெளிப்படும் போது அங்க பிசாசின் கிரியில் அழிக்கப்படுகிறது. அடுத்த 4வது காரியம் வாசிக்கும் போது 2 23 24 எல்லா சத்துருக்களும் பாளையம் முழு முறியடிக்கப்பட்டு செத்த பிரேதங்களை விழுந்துட்டாங்க. எல்லா சத்துருக்களும் அழிஞ்சே போனாங்க. வாசிமா எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாப்பியரும் சேயர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்ட அண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஒருவராது தப்ப விடாத அளவுக்கு எல்லா எதிரிகளை கர்த்தர் முறியடிச்சிட்டார். அடுத்து 2 3 நாளா அவங்க என்ன செய்யறாங்க? தேவன் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காங்க. எதிராளி யோசபாத்துக்கும் யூத மக்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை அபகரிக்க நினைச்சான். இப்ப எதிராளி என்ன செஞ்சிட்டான்? தனக்குறிக்கிற உடமைகளை போட்டுட்டு ஓடிட்டான். அவங்க தான் எதிராளி இவங்களை கொள்ளையடிக்க நினைச்சான். இவங்க அவங்கள துரத்தி விட்டு அங்க இருக்கிற அவங்களுக்குரிய நன்மைகளை 3 நாளா கொள்ளையிட்டாருன்னு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஆராதனையின் மூலமாய் 3 நாளா அவங்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாவற்றையும் அவங்க சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. அந்த எதிராளிகிட்ட இருக்கிற எல்லா உடைமைகளை கொள்ளையிட்டாருன்னு. கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். தேவன் செய்த நன்மைக்கு, அவர் செய்த அற்புதங்களுக்கு, அவர் பாராட்டின கிருபைகளுக்கு, அவர் யோசபாத்துக்கு யூத மக்களுக்காக நின்று, யோசபாத்துக்கு யூத மக்கள் சார்பில் நின்று, பட்சத்தில் நின்று எதிராளிகளை துரத்தி இவருடைய சுதந்திரத்தை காப்பாற்றி கொடுத்த தேவனை ஸ்தோத்திரங்கள் பலிகளை செலுத்தி நன்றி ஆராதனை நடத்துகிறார்கள். ஆசீர்வாதத்தை காத்து கொண்டார்கள். அவருக்குரிய சுதந்திரத்தை தக்க வைத்தார்கள். எதிராளி உள்ள நுழையா விடாது இப்படி கர்த்தர் துரத்தி யோசபாத்து யூத மக்களுடைய சுதந்திரம் காக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இழந்து போன எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது. தாழ்மைப்படுங்க. கடைசியிலே நன்றி ஆராதனையோடு ஆராதனை முடிஞ்சது. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:26 எல்லாரும் பெராக்காங்கிற இடத்துல கூடி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்களாம். வாசிக்கலாம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதிலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். ஆமென். தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை நிறைவோட ஆசீர்வாத மகிமையோடு புறப்படுப்போம். இந்த செய்தி கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தாழ்மையப்பட்ட தொடங்கிட்டீங்கன்னா முடிவு, ஆராதனை முடிவு நன்றியோடு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி அந்த தேவனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து இந்த இடத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு போகலாம். இப்படிப்பட்ட ஆராதனை துவக்கம் முடிவு வெற்றியாக இருக்கும். முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வீடு போய் சேருவீங்க. வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, போகையிலும். இப்படிப்பட்ட ஆராதனையில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய சுதந்திரத்தை தக்க வைக்கணுமா, காத்துக்கொள்ளணுமா, எதிராளி உள்ள நுழையாதபடி
அதை உங்களுக்குரியதாக நீங்கள் காத்து கொள்ளணும்னா, தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆராதனையில் ஒவ்வொரு வாரம் கடந்து வாங்க. நம்ம எதிராளி நம்ம சுதந்திரத்துக்குள்ள நுழைய முடியாது, நம்ம எல்லையில் நுழைய முடியாது. இப்படிப்பட்ட ஆராதனை தேவனுக்கு பிரியமாக செய்வோமானால் நிச்சயமாக தாழ்மையில் தொடங்கி நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நான் வீடு திரும்புவோம். ஒவ்வொரு ஆராதனையும் இப்படிப்பட்ட மகிமையில் ஆராதனையை மாறும். நீங்கள் தொடங்க தாழ்மையாக இருக்குமானால் முடிவு வெற்றியோடு போகலாம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை மூலமாய் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக. வெற்றியை சுதந்திரித்து போங்கள், கிரீடம் சூட்டி போங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நிரப்பி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவை தேவன் அன்பு பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்து நடித்தன் காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவுள், என் முகத்தை பிரசன்னமாக்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா.